உண்மையாகவே இப்பொழுது சுரபி மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருந்தாள். அவள் ரன் செய்து கொண்டிருக்கும் புருஷோத்தமன் ஆர்னமெண்ட்ஸ் கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக தீனதயாளனும் யஷ்வந்தும் அதே பெயரில் கம்பெனி ஸ்டார்ட் செய்தனர். அதே சமயம் சுரபியின் தாத்தா ராதாகிருஷ்ணன் எழுதி வைத்த உயில் சாசனமும் அவர்களுக்கே சாதகமாக இருந்தது. அவள் தாத்தா எழுதி வைத்த சாசனத்தில் ஒரு தொழில் நடத்தினால் அதில் அவர்களுக்கு முழு குடும்பத்தின் ஆதரவு இருந்தால் மட்டுமே அந்த தொழில் வெற்றி பெறும் என்ற ஒரு வார்த்தை அதில் முக்கியமாக இடம்பெற்று இருந்ததுதான் இப்பொழுது சுரபிக்கு மிகவும் பிரச்சனையாக இருந்தது. காரணம், அந்த உயில் சாசனத்திற்கு ஏற்றாற் போல புருஷோத்தமன் ஃபேமிலி மொத்தமும் தீனதயாளன் யஷ்வந்திற்கு சாதகமாகவே இருந்தன. அதே சமயம் இங்கே தீனதயாளன் மற்றும் யஷ்வந்த் இருவரும் அவர்களது புருஷோத்தமன் கம்பெனியில் இருக்கும் 16வது ஃப்ளோரில் உள்ள சேர்மேன் ரூமிற்குள் நுழைய, அங்கே சேர்மேன் சீட்டில் ஒரு நபர் அமர்ந்தவாறு காஃபி குடித்து கொண்டே இருந்தார். சிரித்த முகத்துடன் மிகவும் பணிவாக அவர் முன் வந்து அமர்ந்த தீனதயாளனுக்கும் யஷ்வந்துக்கும் அந்த நபர் கடவுளாக தெரிகிறார். திடீரென்று ஒரு நாள் தீனதயாளன் யஷ்வந்த் இருவரது நெற்றியிலும் துப்பாக்கியை வைத்து மிரட்டிய மர்ம நபர்கள் அவர்களை அழைத்து கொண்டு எங்கோ சென்றனர். யார் இவங்க? எதுக்காக இவங்க எங்களை இப்படி துப்பாக்கி முனையில மிரட்டி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க? நம்மளை கொல்ல நினைக்கிற அளவுக்கு நம்ம யாருக்கு என்ன பண்ணோம்? ஒண்ணுமே புரியலையே என்று அவர்கள் பயத்தில் குழம்பிக் கொண்டிருக்க, அவர்களது பயம் அனைத்துமே சிறிது நேரத்தில் காணாமல் போய் அவர்கள் வாழ்நாளில் இதுவரை அடைந்திடாத சந்தோஷத்தை அடையும் அளவிற்கு ஒரு நிகழ்வு அன்று நடந்தது. அந்த ஒரு நிகழ்ச்சியால் தான் அவர்கள் இன்று சுரபிக்கு எதிராக இத்தனை பெரிய கம்பெனியை தொடங்கியிருக்கிறார்கள். இப்படி ஒரு அதிர்ஷ்டமான விஷயத்தை அவர்கள் துளியும் எதிர்பார்த்திருக்கவே இல்லை. மிகப்பெரிய குடும்பத்தின் வாரிசுடன் பிசினஸ் செய்ய போவதற்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இதனால் அவர்கள் தாங்கள் வாழ்நாள் முழுவதும் பார்க்க போகும் வருமானம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதை நினைத்து மிகவும் சந்தோஷமாக இருந்தனர் தீனதயாளனும் யஷ்வந்தும். அந்த சந்தோஷத்தினால்தான் இப்பொழுது தங்களுக்கு எதிரே அமர்ந்திருக்கும் வீரேந்திர பூபதி முன்பு மிகவும் பணிவாக அமர்ந்திருந்தனர். விக்ரம் வந்தாச்சா என்று மிகவும் அதிகார தோரணையோடு அவர்களிடம் கேட்டான் வீரேந்திர பூபதி. வீரா சார், நாங்கள் விக்ரமை வர வைக்கிறதுக்காக தான் அவங்க ஃபேமிலி மொத்தத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தோம். பட் அவனோட ஒய்ஃபும் அவங்க மாமியார் மட்டும்தான் வந்திருக்காங்க. அண்ட் அவன் வராததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னன்னா, விக்ரமா அவங்க யாருக்குமே பிடிக்காது. அவங்களே அவனை எப்படி ஒழிச்சு கட்டுறது அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்காங்க என்று தயங்கி அவனிடம் பதில் சொன்னான் தீனதயாளன். உடனே வீரேந்திரன் தீனதயாளனை கோபமாக ஒரு பார்வை பார்க்க, யஷ்வந்தோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்பது போல், வீரா சார், இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். இந்த விக்ரமை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அவன் உங்ககிட்ட வர மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்று சொன்னான். ஓகே யஷ்வந்த், அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிட்டு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. மற்றபடி நீங்கள் யாரும் அவங்கிட்ட க்ளோஸாக போக வேணாம். நானே அவனை டீல் பண்ணிக்கிறேன் என்று வீரேந்திர பூபதி மிகவும் தீவிரமாக சொன்னான். வீரேந்திர பூபதி பாம்பேயில் இருக்கும் ராஜாராம் பூபதியின் 3வது மகன். வீரேந்திரன் என்று சொன்னால் இவனை பற்றி பாம்பேயில் இருக்கும் யாருக்கும் அவ்வளவாக தெரியாது. இவன் பின்னால் இருக்கும் பூபதி என்ற பெயர்தான் இவனுடைய இந்த உயர்ந்த நிலைக்கு காரணம். இப்பொழுது அவன் எதற்காக விக்ரமை தேடி சென்னைக்கு வந்திருக்கிறான் என்ற விஷயம் தீனதயாளனுக்கும் யஷ்வந்துக்கும் தெளிவாக புரியவே இல்லை. வீரேந்திரனும் அவர்களிடம் எதற்காக தான் இங்கு வந்துள்ளேன் என்பது பற்றியும் சொல்லவே இல்லை. விக்ரமை தேடி நான் பாம்பேயிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிற விஷயம் வெளியே இருக்கிற ஒரு எறும்புக்கு கூட தெரியக்கூடாது. மீறி ஏதாவது ஒரு விஷயம் வெளியே லீக் ஆச்சு, அதுக்கப்புறம் என்னோட மோசமான முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் என்று அவர்களை மிக கடுமையாக வான் செய்திருந்தான் வீரேந்திரன். விக்ரமை தேடி வந்த விஷயத்தை இந்த அளவிற்கு சீக்கிரட்டாக அவன் வைத்திருக்க சொன்னதுதான் தீனதயாளன் யஷ்வந்த் இருவருக்கும் மேலும் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அவர்களுக்கு இந்த கேள்விக்கு விடை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் மனதை உறுத்தி கொண்டே இருக்க, தீனதயாளன் சிறிது தயங்கியவாறு வீரேந்திரனிடம், வீரா சார், நீங்கள் தப்பாக நினைக்கலனா எதுக்காக நீங்கள் விக்ரமை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்க, யஷ்வந்த் அவனிடம், அண்ணா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? இவங்க ஃபேமிலி பொண்ணு லிசா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட போன டைம் இந்த விக்ரம் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்ததா ஒரு சில ரூமர் வந்துச்சு. மேபி அதனால் கூட அவனை தேடி இங்கே வந்திருக்கலாம். நான் சொல்கிறது கரெக்டா வீரா சார் என்று கேட்டான் யஷ்வந்த். பரவாயில்லையே, நீ கூட இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க என்று முகத்தில் சிறிது புன்முறுவலுடன் யஷ்வந்தை பார்த்து சொன்னான் வீரேந்திரா.
அவர்களது கேள்விக்கான பதிலை வீரேந்திரன் அவர்களிடம் இறுதி வரை தெளிவாக சொல்லவே இல்லை. உண்மையாகவே அவன் எதற்காக விக்ரமை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான் என்பதை பற்றி நாம் போக போகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். தீனதயாளனும் யஷ்வந்தும் அவர்களது கேள்விக்கான பதிலை அவன் சொல்வானா மாட்டானா என்று ஆவலாக அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, அவர்களது இந்த செயல் ஏனோ வீரேந்திரனுக்கு சிறிது எரிச்சலை வர வைத்தது. இங்க பாருங்க, தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிட வேணாம்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க பண்ணுனா போதும். இப்ப நீங்க இங்கிருந்து கிளம்புங்க என்று மிரட்டலாக சொல்ல, இதற்கு மேலும் அவனிடம் பேசி அவன் கோபத்திற்கு ஆளாகி தங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு வரமான வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டாம் என்பதை மைய கருத்தாக மனதில் வைத்து யோசித்தவர்கள் அவனிடம் மிகவும் பணிவான குரலில், ஓகே மிஸ்டர் வீரா சார், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, நாங்கள் அதை உடனே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம் என்று சொன்னவர்கள் அங்கிருந்து கிளம்பினர். அவர்கள் அங்கிருந்து கிளம்பிய பின் ஒரு நபர் உள்ளே வந்தான். அவனை பார்த்த வீரேந்திரன், என்ன கோபி, விக்ரம பாத்தியா? அவனை பார்க்கும்போது உனக்கு என்ன மாதிரி தோணுச்சு என்று கேட்டான். பாஸ், நான் அவனை பார்த்த வரைக்கும் இப்ப நமக்கான சான்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண கொஞ்சம் டைம் வேணும்னு நினைக்கிறேன். பாம்பே சிட்டில அவன் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஆள் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நாம ஃபாலோ பண்றது அவ்வளவு சாதாரண விஷயமெல்லாம் இல்லை என்று கோபி சொன்னான். உண்மைதான் கோபி, விக்ரம் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளை நம்ம ஃபாலோ பண்ணி அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய சிக்கலான விஷயந்தான். இருந்தாலும் நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. கரெக்டான டைம் வரப்போ நாம் வந்த வேலையை நம்ம பார்க்கலாம். இப்போ நீ இங்கிருந்து கிளம்பு என்று சொன்னான் வீரேந்திரன். ஓகே பாஸ் என்று சொன்ன கோபி அங்கிருந்து கிளம்பினான். அதே கம்பெனியின் 12வது ஃப்ளோர் முழுவதுமே கெஸ்ட் கூட்டத்தால் நிறைந்திருந்தது. புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த இடத்திற்கு வந்திருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவருக்குமே தனித்தனியாக சொந்த நிறுவனங்கள் உள்ளது. சுரபி தன் குடும்பத்தின் விஐபி நாற்காலியில் அமர்ந்திருந்தால் தீனதயாளனும் யஷ்வந்தும் அவர்களுடன் பேசுவதற்காக அங்கே வந்தனர். இவர்கள் 3 பேரையும் சுற்றி அரைவட்ட வடிவில் அமைக்கப்பட்டு இருந்த டேபிளில் புருஷோத்தமன் ஃபேமிலியின் மொத்த குடும்பமும் அமர்ந்திருந்தது. சுரபி, நீ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு நான் உன்னை நம்பிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுவன்னு நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம புருஷோத்தமன் ஃபேமிலியிலேயே இத்தனை திறமையான ஆளுங்க இருக்கப்போ நீ திடீர்னு பதவி பணம்னு வந்த பின்னாடி வெளியே ஆளுங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டல, இது உனக்கு சரியா படுதா என்று ஒரு நடுத்தர வயதுக்காரர் முகத்தில் சந்தோஷம் இல்லாமல் கவலையுடன் கேட்டார். அவரது இந்த கேள்வி சுரபியின் மனதிற்குள் சுருக்கென்று முள்ளால் குத்தியது போல் இருந்தது. சுரபியின் குடும்பத்தை பிடிக்காத இன்னொரு பெண், உன்னோட குடும்பம் உண்மையாவே வெக்கமில்லாதது. வெளி ஆளுங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பணத்து மூலமா சம்பாதிக்க நினைக்கிறாங்க. ஆனா நம்ம புருஷோத்தமன் ஃபேமிலியில இருக்கிற யாரையும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன், அந்த கம்பெனியை எடுத்து ரன் பண்ற திறமை புருஷோத்தமன் கம்பெனியில் இருக்கிற வேற யாருக்கும் கிடையாதா என்ன என்று தன் குமட்டை அங்கும் இங்கும் சுழித்தவாறு கேட்டாள் அந்த பெண். நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. இவங்களுக்கெல்லாம் பணத்தை பார்த்ததும் மனசுக்குள்ள குடும்பத்து மேல இருக்கிற பாசம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தீனதயாளனும் யஷ்வந்தும் அந்த கம்பெனியை எடுத்து நல்லபடியா ரன் பண்ண மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சுரபியும் அதை பத்தி நினைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா அவ அந்த மாதிரி நினைக்கலையே. அவங்க 2 பேரும் நல்ல புத்தி சொல்லி அவள் இந்த கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு அவங்க வழிகாட்டி இருக்க மாட்டாங்களா? எதுக்காக அவங்கள நம்பாம இவ வெளியில இருக்கிற வேற ஆளுங்களை நம்பினா என்று இன்னொரு பெண் கேட்க, இன்னொருவரோ, இது மட்டுமா? நீங்க சொல்றதை விட இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சுரபி பணத்திமிரில் பெரியவங்கன்னு கூட பார்க்காம இவங்க 2 பேரையும் எந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடத்தியிருக்கா தெரியுமா? காசு வந்துட்டா கண்ணு தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது நிஜமா தான் இருக்குது. ஏமா சுரபி, இவங்க உன்னை விட வயசுல எத்தனை பெரியவங்க. ஆனா நீ அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இவங்க 2 பேரையும் எந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடத்திருக்க. இதுதான் ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணுக்கு அழகா? உன்னை புருஷோத்தமன் ஃபேமிலி வீட்டு பொண்ணுன்னு சொல்றதுக்கே எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லைம்மா என்று மிகவும் சலிப்பாக பேசினார் ஒரு நபர். சுரபி இவர்களது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி கொண்டிருந்தாள். ஆனால் நடந்த அனைத்தையும் யோசித்து பார்த்தவளுக்கு இவர்கள் பேசுவது எதுவுமே நியாயமாக இல்லை என்பது போல்தான் இருந்தது. இப்பொழுது அவள் ரன் செய்து கொண்டிருக்கும் கம்பெனி முழுக்க முழுக்க அவளது பெயரிலேதான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாது தீனதயாளன் யஷ்வந்தின் நரித்தனமான தந்திரத்தை அவள் மிகவும் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தாள். அவர்களை நம்பி தனது கம்பெனியை ஒப்படைத்து தனக்கு சமமாக இருக்க வைத்தாள்.
நிச்சயமாக தன்னை கீழே தள்ளிவிட்டு கம்பெனியையும் அவர்கள் கைவசப்படுத்தி விடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்திலும் அவர்கள் முன்பு அவளுக்கு செய்த தவறுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலும் தான் சுரபி அவர்களை தங்களுக்கு அடுத்த நிலைமையில் வைத்திருந்தாள். என்ன சுரபி, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீ எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க என்று தீனதயாளன் கேட்க, என்ன பேச சொல்றீங்க, என்ன நான் என்ன பேசணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க என்று சிறிது காட்டமாக கேட்டாள் சுரபி. பரவாயில்லையே சுரபி, ஆரம்பத்தில் ரொம்ப அமைதியா இருந்த பொண்ணு இப்போ வெளி ஆளுங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சி கம்பெனி ஆனதுக்கு அப்புறம் உன்னோட பேச்சுவார்த்தையிலையும் நடத்தையிலையும் ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியுது. ஆளே ரொம்ப திமிர் பிடிச்ச தனமா மாறிட்ட. முதல்ல நீ என்கிட்ட எந்த அளவுக்கு மரியாதையா நடந்துப்ப தெரியுமா? ஆனா இப்போ உன்கிட்ட அந்த மரியாதை கொஞ்சம் கூட இல்லையே. என்ன பேசணும் என்ன வேணும்னு ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்க. ஏன் ஏன் எதுக்காக இந்த கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னு உனக்கு தெரியவே தெரியாதா? இந்த குடும்ப தலைவர், அதாவது உன்னோட தாத்தா எழுதி வச்ச உயில் சாசனம் உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? புருஷோத்தமன் ஃபேமிலியில தொடங்குற கம்பெனிக்கு முழுக்க முழுக்க ஆதரவு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை நல்லபடியா ரன் பண்றதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அந்த வகையில இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற கம்பெனிக்கு தான் நம்ம மொத்த குடும்பமும் ஆதரவா இருக்குது. ஸோ உன்னுடைய கம்பெனியை கைவிடுறது தான் எங்களுக்கு நல்லதுன்னு தோணுது. இதை பத்தி நீ என்ன சொல்ற என்று அவர்கள் கேட்க அவளிடம் இருந்து எந்த பதிலும் வரவே இல்லை. மாறாக அவள் மனம் கோபத்தில் கொதித்து கொண்டு இருந்தது. என்ன ஆளுங்க இவங்க, தனி ஒரு பொண்ணா நின்று நான் எந்த அளவுக்கு இந்த கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன், அதை நினைச்சு என்ன பாராட்டாட்டியும் பரவாயில்ல, எனக்கு துரோகம் செய்யாமாச்சு இருக்கலாம்ல. ஏற்கனவே நான் தொடங்கியிருக்க கம்பெனியோட அதே நேம்ல இவங்க எதுக்காக புதுசா இன்னொரு கம்பெனியை தொடங்கி என்னை கீழே தள்ளணும்னு பாக்குறாங்க என்று அவள் மனதிற்குள் குமரி கொண்டிருக்க, என்ன சுரபி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், அமைதியா இருக்க. இப்ப உன்னால அந்த கம்பெனியை கைவிட முடியுமா இல்ல நாங்க அடுத்த ஆக்ஷன் எடுக்கட்டுமா? நீ நம்ம குடும்பத்தை பொண்ணு அப்படின்றதுனால தான் உன்னை இவ்வளவு தூரம் கூட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லைனா இந்நேரம் கோர்ட்ல கேஸ் போட்டு எங்களுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ள முடியாதா என்ன என்று திமிராக கேட்டான் யஷ்வந்த். நீங்க எல்லாரும் பேசுறது உங்களுக்கே நியாயமா படுதா? அந்த நேம்ல ஆல்ரெடி நான் ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்போ நீங்க எதுக்காக புதுசா அதே நேம்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்க? ஏன் நீங்க வேற ஒரு நேம்ல ஸ்டார்ட் பண்ணி இருக்கலாம்ல? அப்படின்னா நான் வளர்றது உங்களுக்கு பிடிக்கல தானே? என்னை பார்த்து உங்களுக்கு பொறாம தானே? அதனால தான் இந்த மாதிரி என்னை போட்டு கீழே தள்ளணும்னு பாக்குறீங்க. வயசுல பெரியவங்களா இருந்தாலும் உங்க புத்தியெல்லாம் எதுக்கு இந்த அளவுக்கு மட்டமா இருக்குதுன்னே தெரியல என்று கோபமாக கத்தினாள் சுரபி. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.